கைஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான நெக்ஸான் ரிவ்யூ கொடுக்க போகிறோம். ரிவ்யூ கொடுக்குறது வேறு யாரும் இல்லை, இதோ இந்த முன்னாடி வர காரில் இருக்கார் இல்லையா நம்ம சேனல் பார்ட்னர், அவர் தான். ஹாய் ப்ரோ. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர். ஓகே, ரொம்ப நாள் ஆச்சு. ஓகே, ரிவ்யூ ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா, மக்களை போர் அடிக்காமல்? கண்டிப்பாக. ஹலோ ஆல் அண்ட் வெல்கம் பேக் டு டஸ்டி ரைட்ஸ். ஃபைனலாக சொல்லிட்டீங்க ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரைட் போய் ரொம்ப நாள் ஆகுது. ஆமாம், ரொம்ப நாள் ஆச்சு, கோவிட்னால போகாமல் இருந்தோம். இப்போ இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, இன்னும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். பண்ணிவிடுவோம். ஓகே, டேரெக்டாக விஷயத்துக்கு வந்துடுவோம். கார் சும்மா பலன்னு சூப்பராக இருக்குது. எப்போ வாங்குனீங்க, ஏன் வாங்குனீங்க, எப்படி இருக்குது? ஹலோ இவ்வளோ ஃபாஸ்ட்டாக கேட்காதீங்க, ஒன்று ஒன்றா கேளுங்க. ஓகே, எப்போ வாங்குனீங்க ப்ரோ? நான் நவம்பரில் வாங்கினேன், இப்போ ஒரு 6 months ஆயிடுச்சு. 6 months ஆச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஃபீகோ வச்சுட்டு இருந்தீங்க இல்லையா? ஆமாம், ஃபோர்ட் ஃபிகோ. ஓகே, அது எப்படி இருந்துச்சு, ஏன் அந்த காரை நீங்கள் செல் பண்ணீங்க? ஸோ ஃபோர்ட் ஃபிகோ பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு நல்ல பவர்ஃபுல் கார். ஓகே. ஸோ அது நல்லா பவர்ஃபுல் டார்க்கும் நிறையா இருக்குது. ஓகே. ப்ளஸ் வந்து டீசெண்டாக அது வந்து டீசல் கார் வச்சுருந்தேன். ஓகே. ஸோ நல்ல மைலேஜும் கிடச்சிட்டு இருந்துச்சு, ஒரு 18 அந்த மாதிரி கிடச்சிட்டு இருந்துச்சு. ஓகே. அது வந்து நல்ல மைலேஜ் தான். ஸோ பட் என்ன ஆச்சுன்னா அது டீசல் கார், மெயின்டெனன்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் இதுவாக இருந்துச்சு. ஓகே. ப்ளஸ் சர்வீஸ் சென்டர்ஸும் அவ்வளோ ஃப்ரோடுக்கு ஒன்றும் அவ்வளோ இதுவாக இல்லை. ஏதாவது ப்ராப்ளம்னு போனால் அதை அவங்க வந்து டயக்னோஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஓகே. ஸோ அது அப்படியே ப்ராப்ளம் இதுவாகி 10 வருஷம் ஆச்சு. ஓகே. ஸோ 10 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கார் வந்து கொஞ்சம் அவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஓடலையோன்னு தோணுச்சு. ஓகே. ஸோ அதனால சேஞ்ச் பண்ணிடலாம், ப்ளஸ் கொஞ்சம் பெரிய காராகவும் போகலாம் அப்படின்னு நினச்சோம். அதனால நெக்ஸான் சூஸ் பண்ணோம். ஓகே. ஓகே. ஓகே ப்ரோ. ஸோ அடுத்த கொஷின் வரேன். நீங்கள் ஏன் இந்த கார் எடுத்தீங்க, அதுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன கார்லாம் நீங்கள் உங்கள் மைண்டில் உங்கள் லிஸ்ட்டில் இருந்துச்சு, அப்புறம் ஏன் ஃபைனலாக இந்த காரை சூஸ் பண்ணீங்கன்னு சொல்லுங்கள். நான் பார்த்தேன்னா நாங்கள் தான் சொன்ன மாதிரி இப்போ கொஞ்சம் பெரிய காராக போகலான்னு நினச்சோம். ஓகே. ஆனால் எங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக ஆக்சுவல் எஸ்யூவிலாம் தேவைப்படல. ஓகே. கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டான கார், நம்ம லாங் டிரைவ் போனோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி கார் தான் யோசிச்சோம். ஓகே. ஸோ இந்த ரேஞ்சில் பார்த்தோம்னா நம்ம நெக்ஸான் இருந்துச்சு, ஹியூண்டாய் வென்யூ, ஓகே, கியா சானட், ஓகே, ஆப்வியஸாக பிரேசா அந்த மாதிரி மாடல்ஸ்லாம் இருந்துச்சு. XL6ம் பார்த்தோம், என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தங்களும் XL6 வச்சுருந்தாங்க. ஓகே. ஸோ அதுவும் பார்த்தோம். ஸோ இந்த ஒரு 4-5 கார்ஸ்குள்ளே வந்து கம்பேர் பண்ணி பார்த்தது தான் இதான் பெஸ்ட்டாக தோணுச்சு எனக்கு. ஓகே. ஏன் பெஸ்ட்டுன்னு நினைக்கிறீங்க? என்ன ஃபீச்சர் வந்து அதில் இல்லாததில் இருந்துச்சு, இல்லை வேறு ஏதாவது மிஸ் ஆகுதா உங்களுக்கு, அதை பற்றி சொல்லுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இதில் வந்து என்ன பார்த்தோன்னா எனக்கு வந்து கொஞ்சம் அது அந்த பழைய கார் ஓட்டி எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லான கார் தேவைப்பட்டுச்சு. ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இந்த கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இதில் வந்து நெக்ஸான், ஹியூண்டாய் வென்யூ அண்ட் சானட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டான கம்பேரபிள் இதில் ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகே. பவர் இது எல்லாத்துக்குமே வந்து ஒரு 116-117 பிஹெச்பியில் இருந்துச்சு. ஓகே. டார்க் வந்து ஓரளவுக்கு 170-172 NM ரேஞ்சில் இருந்துச்சு. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு இதுலேயே எது வந்து இதுவாயிடுச்சுன்னா எலிமினேட் ஆயிடுச்சுன்னா ப்ரீஸா. ஓகே. ஸோ இந்த 3 கார்லேயும் வந்து உங்களுக்கு டர்போ சார்ஜ்டு என்ஜின் இருக்குது. ஓகே. ப்ரீஸாவில் வந்து இட்ஸ் அ நார்மல் பெட்ரோல் என்ஜின். ஓகே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 1400 and something சிசி இருந்தால் கூட ஓகே உங்களுக்கு வந்து பவரும் டார்க்கும் வந்து அவ்வளோ அதிகமாக இல்லை. ஓகே. பவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 110 அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருந்துச்சு. ஓகே. அண்ட் டார்க் வந்து 138 தான் இருந்துச்சு. ரொம்ப கம்மி மற்ற 3 காரோட கம்பேர் பண்ணும்போது. அது ஆப்வியஸாக அந்த டர்போ சார்ஜ் இன்ஜின் இருந்தாலும் இந்த 3த்துக்கும் வந்து அந்த எஃபிஷியன்சி பவர் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. பட் ஆப்வியஸாக மைலேஜ் கொஞ்சம் அதனால அடிபடும் தான். பட் பவர் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு. அதனால நான் இந்த 3 காரில் தான் பேசிக்காக எடுத்தேன். ப்ளஸ் இதை தவிர பார்த்தீங்கன்னா WRVயும் பார்த்தோம். பட் WRVன்னு அகைன் இதே ப்ராப்ளம் தான், டர்போ சார்ஜ் இல்லாததுனால வந்து உங்களுக்கு அவ்வளோ பவர் அண்ட் டார்க் கிடைக்கல. XL6 வந்து அதே ப்ராப்ளம் அகைன். மாருதியில் வர எல்லா கார்ஸுமே கொஞ்சம் சிசி அதிகமாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு பவர் அண்ட் டார்க் வந்து கொஞ்சம் அவ்வளோ ஜாஸ்தியாக கிடைக்கிறது இல்லை. ஓகே. ப்ளஸ் XL6 அகைன் 7-seater கார், கொஞ்சம் வேணுமா வேணாமான்னு அவ்வளோ பெரிய கார் நமக்கு தேவையில்லை அப்படின்னு யோசிச்சு அதையும் விட்டுட்டோம். ஓகே. ஸோ ஃபைனலாக வந்து இந்த 3 கார் தான் வந்து எங்கள் மைண்டில் இருந்துச்சு. இந்த 3 காரில் பார்த்தீங்கன்னா ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரி பார்த்தபோது வந்து ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து ஒரு டீல் பிரேக்கராக இருந்தது வந்து சேஃப்டி. ஓகே. ஸோ சேஃப்டி வந்து இப்போ ரோட்ஸ் வந்து நல்லா இருக்குது, ஃபாஸ்ட்டாக போகிறோம் கார்ஸில். ஸோ சேஃப்டி வந்து கொஞ்சம் வந்து அன்காம்ப்ரமைசபிளாக இருக்கணும்னு நினச்சோம். அதனால் வந்து இது 5 star சேஃப்டி ரேட்டட். டாட்டாவோட எல்லா கார்ஸுமே இப்போ வந்து நல்ல சேஃப்டி ரேட்டிங்கில் தான் வருது. அது இன்ஃபேக்ட் அவங்க குளோபல் சேஃப்டி ரேட்டிங் கொடுக்குறாங்க, ஏபேக்ல கொடுக்காம குளோபல் இதில் கொடுக்குறாங்க. ஸோ 5 star சேஃப்டி ரேட்டிங் வந்து இந்த காருக்கு மட்டும்தான் இருக்குது, வென்யூக்கும் இல்லை, சானட்டுக்கும் இல்லை. ஓகே. ஸோ அதனால் வந்து அது ஒரு பெரிய டீல் பிரேக்கராக இருந்துச்சு. ஸோ அது ஒரு மெயின் மேட்டர். மற்றபடி பார்த்தீங்கன்னா இப்போ சானட்லலாம் வந்து கொஞ்சம் ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இதே ரேஞ்சில் இருக்கிற காரில் பார்த்தோம்னா ஒரு ஹில் ஹோல்ட் அசிஸ்டோ இல்லை ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே.
அதனால வந்து எனக்கு நெக்ஸான் வந்து கொஞ்சம் ஓட்டி பார்த்தோம், ஓகே, பெட்டராக இருக்க மாதிரி தோணுச்சு. ஓகே, ஸோ அதனால இது வாங்கினோம். ஓகே, சூப்பராக சொன்னீங்க. அடுத்து 3வது கேள்வி. ஸோ எடுத்து இவ்வளோ நாளாக யூஸ் பண்ணுறீங்க, கிட்டத்தட்ட 6 மாதமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, எப்படி இருக்குது? ஸோ நான் இப்போ 6 மாதமாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நான் இவ்வளோ யூஸ் பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஓகே. நான் பழைய காரில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு வருஷத்துக்கே ஒரு 7000 கிலோமீட்டர் அந்த மாதிரி தான் ஓட்டிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் 6 மாதத்தையே நான் 12000 கிலோமீட்டர் ஓட்டிட்டேன். ஓ, ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நல்லா இருக்குது இது ஓட்டுறதுக்கு அப்படின்ட்டு. ஓகே. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா இப்போ நான் நிறையா வேரியஸ் டெரென்ஸில் ஓட்டியிருக்கேன். இப்போ இதை பிளெயின்ஸில் ஓட்டியிருக்கேன், மலையில் ஓட்டியிருக்கேன், அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். பட் நான் இதில் வந்து மெயினாக வந்து நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, ஒரு லோவர் ஆர்பிஎம்லேயே வந்து நமக்கு நல்ல ஒரு பவரும் டார்க்கும் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ஹையஸ்ட் ஆர்பிஎம் ஹையஸ்ட் டார்க் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 170 at 1500 ஆர்பிஎம். ஓ, அது வந்து ஒரு நல்ல ஒரு சீக்கிரமாகவே நம்மளால வந்து இப்போ நம்ம எங்கேயாவது நிறுத்தணும்னா, மலையில் போகும்போது நிறுத்துறோம்னா டக்குன்னு வந்து எடுத்து ஒரு ஃபாஸ்ட்டாக போக முடியும். ஓகே. நம்ம ஸ்லோவாக ஆக்சிலரேட்டர் அமுக்கிட்டே இருப்போம், அதே போல் ஸ்லோவாக மூவ் அந்த மாதிரி ஒரு இது இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு ஒரு த்ரில்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கல, சடனாக ஒரு ரைஸ் பண்ணி ஒரு ஓவர் டேக் பண்ணுறோம் இந்த மாதிரி டைமில் வந்து லோ ஆர்பிஎம்ல இருக்கிறது. ஓகே. நம்ம ஓவர் டேக் பண்ணுறோம்னா நம்ம வந்து நமக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் வேணும்ல, டக்குன்னு அதை வந்து அந்த ஸ்பீட் போக முடியும் அப்படின்னு. கரெக்ட். அது வந்து நல்லா கொடுக்குது. ஓகே. ஸோ சூப்பர். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க சேஃப்டி ஃபீச்சர் தான் நான் வந்து மெயின், ஃபஸ்ட்டாக இருந்து 5 ஸ்டார் ரேட்டிங் அப்படின்னு. இந்த காரில் சேஃப்டிக்கு வந்து என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க, அதை பற்றி என்னென்ன சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே வந்து ஏர் பேக்ஸ் மேண்டேட்டரி பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ 2 ஏர் பேக்ஸ் ஸ்டாண்டர்டாக வருது. ஓகே. இதோட ஹையர் வேரியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி ஏர் பேக்ஸ் அந்த மாதிரிலாம் எக்ஸ்ட்ரா ஏர் பேக்ஸ் வருது. ப்ளஸ் ஏபிஎஸும் இப்போ மேண்டேட்டரி ஏபிஎஸ் இருக்குது. ஓகே. ப்ளஸ் அதை தவிர இபிடி, இஎஸ்சி, ஹில் ஹோல்ட் அசிஸ்ட், ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இருக்குது. ஓகே. கிட்டத்தட்ட 5 ஃபீச்சர்ஸ் சொல்லியிருக்கீங்க. இதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக ஒன்று சொல்ல முடியுமா? கண்டிப்பாக. ஸோ இப்போ ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா கார்ஸ்லையுமே வந்துச்சு. ஓகே. இப்போ ஏபிஎஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போயிட்டே இருக்கீங்க, ஓகே, டக்குன்னு பிரேக் அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது ஸ்டாப் ஆனிச்சுன்னா டக்குன்னு என்ன ஆகும், உங்களுக்கு வண்டியோட இது ஸ்கிட் ஆகி கொஞ்சம் டைரக்ஷன்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் விட்டு வந்து பிரேக் கொடுக்கும். ஓகே. ஸோ உங்களுக்கு ஒரே சமயத்துலேயே அவ்வளோ ஃபோர்ஸாக வந்து பிரேக் பிடிக்காம விட்டு கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெட்டர் ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஸ்கிட் ஆகாது, டக்குன்னு ரோட்ல டைரக்ஷன் சேஞ்ச் ஆகாது, அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இபிடி, எலக்ட்ரானிக் பிரேக் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. அதில் வந்து என்னென்னா இப்போ நீங்கள் போயிட்டே இருக்கோம், நம்ம ஏதாவது டக்குன்னு திரும்புகிறோம், இல்லை வெதர் கண்டிஷன்ஸ்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, ரோட் கண்டிஷன்ஸ்லாம் மோசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நம்ம பிரேக் பிடிக்கும் போது வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியே பிரேக் பிடிச்சதுன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து ரோட்லேருந்து வெளியில் போகிறதுக்கு அந்த மாதிரிலாம் சான்சஸ் இருக்குது. ஓகே. ஆனால் இப்போ என்ன இபிடி இருக்கிறதுனால ரோடு எப்படி எந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது, வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருக்குது, அந்த மாதிரிலாம் பேஸ் பண்ணி அதாவே வந்து ஒவ்வொரு வீலுக்கும் ஒவ்வொரு மாதிரி பிரேக் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓகே. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீலுக்கு வந்து ஜாஸ்தி பிரேக் கொடுக்கணும், இன்னொரு இதுக்கு வந்து கம்மி பிரேக் கொடுக்கணும். ஓகே. ஸோ அந்த மாதிரிலாம் கரெக்டாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நம்ம போகிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி அதுவே வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். ஓ, நீங்கள் சொல்கிறது எப்படின்னா இந்த டிராக்டரில் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பிரேக் இண்டிவிஜுவலாக ஆப்ரேட் பண்ண மாதிரி இது எலக்ட்ரானிக்கில் அதில் கண்ட்ரோல் பண்ணலாம். அது வந்து யூஸ் பண்ணி அது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ அது எலக்ட்ரானிக் பிரேக் ஃபர்ஸ்ட் டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரோட்டில் போயிட்டு இருக்கோம், டக்குன்னு ஒரு லெஃப்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே. ஒரு ஸ்டீப் லெஃப்ட் வருது, அப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் திருப்புவோம். சம்டைம்ஸ் நமக்கு வந்து என்ன ஆகும், நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி சம்டைம்ஸ் ஓவர் ஸ்டியர் ஆயிரும், இல்லை அண்டர் ஸ்டியர் ஆயிரும், அப்படியே ரோட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி ஒரு ஃபீல். ஆமாம். இப்போ நம்ம வந்து லெஃப்ட்டில் திரும்பும்போது ஓவர் ஸ்டியர் ஆயிடுச்சுன்னா நம்ம ரோட்டை விட்டு வெளில போயிடுவோம். கரெக்ட். இல்லை அண்டர் ஸ்டியர் ஆயிடுச்சுன்னா நம்ம லேனை விட்டு ஆப்போசிட் லேனுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு அகைன் ரோட்டில் இருக்கிற ஸ்டெபிலிட்டி மிஸ் ஆயிரும். இப்போ எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல் என்ன பண்ணுன்னா, நம்மளோட அது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியை வச்சு மெஷர் பண்ணிகிட்டே இருக்கும், நம்ம ஸ்டியரிங் எவ்வளோ ஓவர் ஸ்டியர் பண்ணுறோமா அண்டர் ஸ்டியர் பண்ணுறோமான்னு. ஓகே. ஸோ நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டியை மெஷர் பண்ணுறதுனால இப்போ நம்ம ஓவர் ஸ்டியர் பண்ணிட்டோம்னா அதுவாகவே வந்து அதை காம்பன்சேட் பண்ணி கரெக்டாக ரோட்டில் வச்சுட்ருக்கோம். ஓ, ஓகே. ஓகே. அதே மாதிரி அண்டர் ஸ்டியர் பண்ணுறோம்னா நம்ம வெளியில் போகிறோம், நம்ம சென்டர் ஆஃப் கிராவிட்டி இப்படி போகுதுன்னா நம்ம இப்படி போகிற மாதிரி ரோடு இருக்குன்னா அதுவாகவே வந்து நம்ம லெஃப்ட் ரியர் பிரேக்கில் வந்து ஜாஸ்தி ஃபோர்ஸ் கொடுத்து ஓகே இந்த பக்கம் திருப்பிடும். அது ஸோ ஃப்ரண்ட் பிரேக் யூஸ் பண்ணுவோம், ரியர் பிரேக்ல கொடுப்போம். ரியர் பிரேக் லெஃப்ட்ல திரும்பணும்னா லெஃப்ட் ரியர் பிரேக். சோ அந்த ரைட் நமக்கு அந்த நமக்கு ரேடியஸ் நிறைய கிடைக்கும். சோ நம்ம இங்க ஈஸியா டர்ன் ஆயிடும். ஓ சூப்பர். அந்த மாதிரி சோ இப்போ இந்த மாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி வச்சு மெஷர் பண்றதுனால நம்ம டக்குன்னு திரும்பும்போது வந்து நம்ம அந்த ரோல் ஓவர் ஆகுற மாதிரி சான்சஸ்லாம் மிட்டிகேட் ஆயிடும். சோ வண்டி வந்து டாப்பில் ஆகாது ஓவர் ஸ்பீட்ல திரும்பும்போது. சோ எப்பவுமே சென்டர் ஆஃப் கிராவிட்டில வந்து ப்ராப்பரா அது இதுவாகும். அடுத்து இன்னும் ரெண்டு ஃபீச்சர் சொன்னீங்க இல்லையா, அதுவும் சொல்லுங்க கொஞ்சம். ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஒன்னு, ஓகே, அப்புறம் ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஒன்னு. ஓகே.
ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் வந்து என்னன்னா இப்போ மேலே மலை மேலே ஏறிட்டு இருக்கோம்னா ஓகே டக்குன்னு முன்னாடி ஏதோ வந்துடுச்சு நம்ம நிறுத்திடுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு திரும்பி ஸ்டார்ட் பண்ணி போகிறது வந்து நம்ம கொஞ்சம் கஷ்டம். போகும்போது ஆயிடும். ஆமாம், கரெக்டாக பிரேக்கில் கால் வச்சிருக்கணும், ஹாஃப் கிளச்சில் வச்சிருக்கணும், டக்குன்னு எடுத்து ஆக்சிலரேட் பண்ணணும். கரெக்ட். ஸோ இதுக்கும் கிளச்சுக்கும் நிறையா ஸ்ட்ரெயின் ஆகும், நமக்கும் வந்து கொஞ்சம் கஷ்டம் தான். பின்னாடி வேறு ஏதாவது வண்டி நின்று இருந்துச்சுன்னா இன்னும் கஷ்டம், இன்னும் டென்ஷன் லைட்டாக பின்னாடி போனால் ஹார்ன் அடிக்க ஆரம்பிச்சிடும், டென்ஷன் ஆயிடும். ஸோ அதனால வந்து நம்ம எப்பவுமே இது மாதிரி ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, நம்ம பிரேக்ல இருந்து கால் எடுத்ததுக்கு அப்புறமும் அது கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணும். ஸோ நம்ம டக்குன்னு எடுத்துட்டு ஆக்சிலரேட் பண்ணி போகலாம். ஸோ டக்குன்னு பின்னாடி போகாது, அதுக்கு வந்து ஹில் ஹோல்ட் அசிஸ்ட் ஹெல்ப் பண்ணும். ஓகே. அடுத்தது வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் அகைன் மழையிலலாம் போகிறோம்னா சம்டைம்ஸ் என்ன ஆகும், நான் இப்போ ஒரு வாட்டி போன போது என்னாச்சுன்னா செம்ம மழை, கீழே தண்ணி தேங்கி இருக்கு, முன்னாடியிலேருந்து வர வண்டியும் வந்து செம்மையாக தண்ணி அடிக்குது மேலே. ஓகே. ஸோ என்ன ஆகுதுன்னா கீழெல்லாம் நிறைய தண்ணி போயிடுது, நம்ம ஸ்கிட் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. ஏன்னா நமக்கு வந்து கீழே டயருக்கும் கிரவுண்டுக்கும் உள்ள கனெக்ஷன் வந்து ப்ராப்பராக இதுவாகாமல் கீழே தண்ணி இருக்கிறதுனால ட்ராக்ஷன் இல்லாமல் அது கொஞ்சம் வந்து ஸ்கிட் ஆகும். ஸோ அதுக்கு வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஹெல்ப் ஆகுது. ஸோ இப்போ நீங்கள் கீழே தண்ணி போயிட்டுருக்கு, கீழே கரெக்டாக வந்து ஸ்டேபிளாக இல்லை வீல்னா, அது வந்து எந்த வீல் வந்து இந்த மாதிரி நிறையா ஸ்பின் ஆகுது அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த வீலுக்குள்ள பவரை வந்து அது கொஞ்சம் கம்மி பண்ணும், இல்லை ஸ்டாப் பண்ணும். ஓகே ஓகே. ஸோ அதனால் ஸ்பின் ஆகாமல் வந்து கரெக்டாக ஸ்டேபிளாக உட்காரும். ஓகே. அப்போ நம்ம வந்து ஸ்டேபிளாக போயிட்டு இருக்கலாம். ஓகே. இப்போ ஸோ ஃப்ரண்ட் வீல் ரொம்ப ஸ்பின் ஆகுதுன்னா ஃப்ரண்ட் வீலுக்கு ரியர் கம்பேர் பண்ணி ஃப்ரண்ட்டில் ஸ்பீடை கம்மி பண்ணிக்கும். ஓகே. நீங்கள் இந்த ஃபீச்சர்லாம் சொன்னீங்களா, இதெல்லாம் இப்படி இந்த ஹில் ஹோல்ட் அதெல்லாம் நீங்கள் ஏதாவது ஆன் ஆஃப் பட்டன் மாதிரி ஏதாவது? இல்லை, எதுவுமே ஆன் ஆஃப் பட்டன்லாம் கிடையாது, எல்லாமே எப்போவுமே ஆன் தான், ஆல்வேஸ் ஆன். ஸோ அது வந்து நம்ம ஓட்டுற கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி, வெதர் கண்டிஷன்ஸ், ரோட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து அதுவே அதை கண்ட்ரோல் பண்ணிக்கும். ஓகே. ஸோ அது வந்து ஆஃப் பண்ண ஆப்ஷன் இல்லாதது தான் வந்து சேஃப்டி இன்னும் பெட்டராக இருக்கும். நம்ம சம்டைம்ஸ் ஆன் பண்ணுறது மாதிரி இருக்கும். பரவாயில்ல, சூப்பராக சொன்னீங்க. ஐ மீன் பேசிக்காக அதாவது ஜென்ரல் ஆடியன்ஸுக்கும் புரியுற மாதிரி தெளிவாக சொன்னீங்க. தேங்க்ஸ். ஸோ சேஃப்டி வந்து ரொம்ப பிடிச்சது ரீசன் நீங்கள் வேறு என்ன ரீசன் வந்து உங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சது? கண்டிப்பாக டிசைன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது நல்லா ரைஸ்டாக இருக்குது, நம்ம உள்ளே உட்காந்து ஓட்டும் போது நமக்கு வந்து பானட் தெரியும். ஓகே. ஸோ அது நல்லா ஒரு ஃபீலிங் கிடைக்கும், நம்ம உட்காந்து நல்லா பெரிய வண்டி ஓட்டுற மாதிரி. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இந்த லைட்ஸ், ஓகே, நான் வந்து உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்ட்டு. ஓகே. வாவ், டிசைன் சூப்பராக இருக்குல்ல? சூப்பராக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த இண்டிகேட்டர் லைட்ஸும் வந்து நல்ல ஒரு டிசைனில் இருக்குது. இப்போ இது அதே இதுலேயே வந்து உங்களுக்கு இப்போ டே டைம் ரன்னிங்கில் லைட்ஸ் வந்துடுச்சு. ஆன் பண்ண ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்துடும். ஸோ அதே டிசைன்லேயே வந்து உங்களுக்கு டிஆர்எல் வந்து சூப்பராக இருக்குது. இப்போ இண்டிகேட்டர் போடும்போது எப்படி இருக்கும்? இண்டிகேட்டர் போடும்போது இது சேஞ்ச் ஆகி இண்டிகேட்டர் இதுக்கு மாதிரி ட்ரை பண்ணுவோமா? ஓகே. ஸோ அதே லைட்டே ஆஃப் ஆகிடுது இல்லையா? சூப்பராக ஆஃப் ஆகி அதுக்கு பதிலாக இது வந்துடும். வாவ், நைஸ். அது மாதிரி லைட்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இப்போ இது என்னன்னா, நான் இப்போ ஆட்டோமேட்டிக் மோட்ல போட்டிருக்கேன். ஓகே. ஸோ லைட்ஸ் வந்து என்னன்னா நமக்கு இருக்கிற ஆம்பியன்ட் லைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஓகே அதாவே லைட் ஆன் ஆயிரும். ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி சென்சார்ஸ் இருக்கு. ஓகே. டார்க் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆயிரும், நல்ல ஒரு லைட் வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடும். ஓகே. அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனுவலாகவும் மாற்றிக்கலாம் வேணும்னா. ஓகே, சூப்பருங்க. லைட் பார்க்க சூப்பராக இருக்கு. வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிச்சது? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு கிளாடிங் வந்து இந்த இடத்துல ஒரு பல்ஜ் மாதிரி வருது பார்த்தீங்களா? இது நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் தருது. ஓகே. ப்ளஸ் வந்து இதில் என்னன்னா இன்னொரு இது என்னன்னா, இந்த கலர் ஏன் எனக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ஓகே, இப்போ மற்ற கலர்லாம் இருக்குது, மற்ற கலர் ரெட்டு இல்லை ப்ளூ அந்த மாதிரிலாம் வாங்கணும்னா இந்த ஒரு பார்ட் இருக்குல்ல, இது வந்து ஒயிட் கலரில் வந்து ஒரு ஸ்ட்ரைப் வரும். கரெக்ட். இங்கே எல்லா இடத்துலையுமே இந்த சுற்றி போகும் இந்த ஃபுல்லாக. ஓகே. ஓகே. இது வந்து ஒயிட் கலரில் வரும். ஓகே. இப்போ ஒயிட் கலரில் கார் வாங்கினா இது வந்து ஒரு கிரே கலரில் இருக்குது. இது வந்து நல்லா இது மற்ற ஒயிட்டோட நல்ல ஒரு கம்பைன் ஆகி வருது. கரெக்ட். கான்ட்ராஸ்டாக வந்து ஒயிட்ல ரெட்ல வந்து ஒயிட்டோ இல்லை ப்ளூல ஒயிட்டோ இல்லாம ஒரு மாதிரி அடிச்ச ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியும் அது. அந்த மாதிரி இல்லாமல் இது நல்ல ஒரு கலர் காம்பினேஷன் நல்லா இருந்துச்சு இதில். ஓகே. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக் லைட்ஸும் வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் இருக்குது இதில். ஓகே. ஓகே. பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ரியர் டீஃப்ராகர் இருக்கு. ஓகே. ப்ளஸ் வந்து மேலே ரெயில்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ ஏதாவது லக்கேஜஸ் ஏதாவது வச்சுக்கணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். ஓகே. வீல் பார்த்தீங்கன்னா வீல் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்போர்ட்டி அலாய் வீல் இருக்கு. அலாய் வீல் எவ்வளவு? 16 இன்ச் அலாய் வீல். ஓகே. ப்ளஸ் இதுவே பாருங்க பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாடல் இது இருக்கு, ஒரு டைமண்ட் கட் மாதிரி சூப்பரா இருக்கு. டைமண்ட் கட் மாதிரி ஒன்னொன்னு ஒரு இது மாதிரி இருக்கு. கரெக்ட். ஸோ இது வந்து நல்ல ஒரு ஸ்போர்ட்டி லுக் கொடுக்குது. கரெக்ட். சொன்ன மாதிரி லுக்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க. ஸோ இப்போ இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இருக்கிற ஃபுல் விட்த்லேயுமே ஓகே இந்த இடத்துல தான் நமக்கு வந்து விட்த்து ரொம்ப அதிகம்.
ஃப்ரண்ட்ல. ஓகே. ஸோ பேக்கில் வந்து ஃப்ளாட்டாக தான் போகுது மோஸ்ட்லி. ஓகே. ஸோ நம்ம இப்போ ஒரு நேரோ ரோட்டில் ஓட்டுறோம், நிறையா வெஹிக்கிள்ஸ்லாம் பார்க் பண்ணியிருக்காங்க, அதுக்குள்ளே நம்ம நேவிகேட் பண்ணி ஓட்டணும்னா ஓகே. நம்ம ஃபஸ்ட்டு எப்போவுமே ஃப்ரண்ட்டில் நம்ம ஈஸியாக கிராஸ் பண்ணிட முடியும். ஓகே. ஃப்ரண்ட்டில் கிராஸ் பண்ணிட்டோம்னா பேக்கில் வந்து ஈஸியாக கிராஸ் ஆயிரும். நம்ம பேக்கில் ஒன்ஸ் நம்ம இந்த இடத்த கிராஸ் பண்ணிட்டோம்னா பின்னாடிலாம் பேக்கில் ஈஸியாக போயிடும். ஓகே. ஸோ அது ஒரு ஈஸியான ஒரு டிரைவ் இது. இப்போ எக்ஸ்டீரியர் பார்த்தோம், இப்போ இன்டீரியர் அதோட சூப்பராக இருக்கும் பாருங்க. இன்டீரியர்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இன்டீரியரில் பார்த்தோன்னா நமக்கு வந்து இது டுவல் டோன் இன்டீரியர். ஓகே. பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் ஒன்று வருது, ஒரு மாதிரி இந்த மாதிரி க்ரீம் கலரில் ஒன்று வருது. வாவ். இப்போ இந்த மாதிரி இப்போ டிசைன்லாம் சூப்பராக இருக்குது ஆக்சுவலாக. இதெல்லாம் ஒரு ஹை அண்ட் கார்ஸில் தான் நீங்கள் பார்க்க முடியும் இந்த மாதிரிலாம் டிசைன். சின்ன சின்ன விஷயத்தை கூட நல்லா பார்த்து பண்ணியிருக்காங்க. ஓகே, நைஸ். ஸோ இந்த டிசைன் வந்து உங்களுக்கு எப்போவுமே இந்த காரில் வந்து ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இங்கேயும் இருக்கும், ஓகே, முன்னாடி நம்பர் பிளேட் மேலேயும் இருக்கும், ஓகே, பின்னாடியும் இருக்கும். ஸோ இந்த டிசைன் வந்து ஒரு ரெப்படிட்டிவ் டிசைன் இந்த காரில். ஓகே. நிறைய இடத்துல வருது, ஆனால் ஒரு கிளாசிக்காக இருக்குது இந்த டிசைன். சூப்பராக இருக்குது நிஜமாலுமே. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பீக்கர்ஸ். ஓகே. ஸ்பீக்கர்ஸ் வந்து 6 ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ எல்லா டோர்லேயும் இருக்குது, ப்ளஸ் பின்னாடி இருக்குது. ஓகே. ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா இந்த க்ளோவ் பாக்ஸ். ஓகே. க்ளோவ் பாக்ஸ் வந்து இது ஒரு செம்ம பெரிய க்ளோவ் பாக்ஸ் இது ஆக்சுவலாக. கிட்டத்தட்ட என் கையே ஃபுல்லாக போயிடும் போல இருக்கு இல்லையா? இங்கே பாருங்க, என் முட்டி வரைக்கும் அவ்வளோ பெருசாக இருக்குது. ஓகே. நான் இதில் ஆக்சுவலாக கம்மியாக தான் வந்து வச்சுருக்கேன் இப்போ, பட் நிறையா வைக்கலாம் இதில். ஓகே. இதில் வந்து லைட்டும் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது சர்ச் பண்ணுறோன்னா வந்து நைட்லலாம் வந்து ஒரு பெரிய பிரச்சனை இல்லை இங்கே இருக்கிறதுனால. ஓகே. இது வந்து கூல்டு க்ளோவ் பாக்ஸ் வேறு. ஓகே. ஸோ இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக நம்ம ஏதாவது பாட்டில் ஸ்கேன்ஸ்லாம் வைக்கிறதுக்கும் உங்களுக்கு இடம் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே கூட ஒரு கம்பார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா? இது வந்து கூல்டு கிடையாது, பட் இங்கே வந்து நம்ம ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஸோ அட்லீஸ்ட் கசங்காமல் இருக்கும், தனி அது பாட்டுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கும். ப்ளஸ் இது க்ளோஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு வந்து இது அதே மாதிரியே தான் இருக்கும். ஸோ இது உள்ளெல்லாம் போகாது. ஸோ நமக்கு வந்து எப்படி வச்சோமோ அதே மாதிரியே இருக்கும். ஓகே. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேன் வைக்கிறதுக்குலாம் வந்து இங்கே ஸ்பேசஸ் இருக்குது. ஓகே. ஸோ இங்கே கேன் வச்சா எதுவும் அப்படியே ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இங்கே ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே. ப்ளஸ் இங்கே வந்து ஏதாவது பவுச் மாதிரி இருக்குது. ஓகே. ஸோ இங்கே ஏதாவது நம்ம உள்ள வேணால் வச்சுக்கலாம். வேலெட் கூட வச்சுக்கலாம். வேலெட் கூட வச்சுக்கலாம். ப்ளஸ் இங்கே வந்து ஏதாவது கார்ட்ஸ் அந்த மாதிரி வச்சுட்டோம்னா இங்கே கரெக்டாக உள்ளே போய் செட் ஆயிரும். ஓகே. லைக் இங்கே பென் அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே. ஸோ இது நல்ல ஒரு ப்ராக்டிக்கலான ஒரு க்ளோவ் பாக்ஸ் இது. ஆனால் ரொம்ப பெருசுங்க, அவ்வளோ திங்ஸ் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? ஆமாம். ஓகே. அதுமாரி பார்த்தீங்கன்னா டோர்ஸில் வந்து உங்களுக்கு அம்ப்ரெல்லா ஹோல்டர்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதுவா இந்த அதுக்குள்ள வந்து ஒரு ஹோல் இருக்கு இல்லையா, அந்த ஹோல்ல வந்து அம்ப்ரெல்லா வச்சுக்கலாம். ஓகே. இது வந்து ஃப்ரண்ட்ல இருக்கா இல்ல? எல்லா 4 டோர்ஸ்லயும் இருக்கு. ஓகே. ஸோ 4 அம்ப்ரெல்லா வச்சுக்கலாம். ஓகே. ப்ளஸ் அதே மாதிரி 4 அம்ப்ரெல்லா 4 பாட்டில் ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சுக்கலாம். பாட்டில் இந்த பக்கம் வைக்கலாம். ஓகே. லைக் ஒரு 1 லிட்டர் பாட்டில் அந்த மாதிரி ஈஸியா வைக்கலாம். 1 லிட்டர் கம்ஃபர்ட். ஏன்னா நிறைய கார்ல கொடுத்துருப்பாங்க, பட் இன்ஃபேக்ட் டாட்டாலே டியாகோல இருக்கு, பட் பெரிய பாட்டில் வைக்க முடியாது. இதுல வந்து வைக்கலாம், 1 லிட்டர் பாட்டில் ஈஸியா வைக்கலாம். ஓகே. 1 லிட்டர் பாட்டிலும் வச்சு அம்ப்ரெல்லாவும் வச்சு இந்த பக்கம் டோர்ல வந்து அந்த யூஷுவல் ஸ்பேஸ்ல கூட ஏதாவது வச்சுக்கலாம். ஓகே. ஓகே. ஸோ அது வந்து ஒரு நல்ல ப்ராக்டிக்கல் இது இதுல. ஓகே. நான் உங்களுக்கு பின்னாடி ஆக்சுவலா வச்சிருக்கேன், பாட்டில் வச்சிருக்கேன், அதுவே நீங்க பார்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து 1 லிட்டர் பாட்டில் தான். ஓகே. ஸோ இது ஈஸியாக வைக்கலாம். இதை வச்சுட்டு அதே டைம்லேயே நம்ம வந்து அம்ப்ரெல்லாவும் வச்சுக்கலாம். ஓகே. ஸோ நல்ல ஒரு ஆப்ஷன் இங்கே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து சீட் பெல்ட் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஆப்ஷன் இருக்குது. ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இது கீழே இருக்கு இல்லையா? ஓகே. இப்போ நம்ம இங்கே மேலே இப்படி எடுத்து வச்சிட்டோம்னா சீட் பெல்ட் வந்து நம்ம மேலேருந்து வரும். டாலாக இருக்கிறவங்களுக்குலாம் வந்து சீட் பெல்ட் கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு இங்கே டைட்டாக இருக்கிற மாதிரி. கரெக்ட். ஸோ இது வந்து அவங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஷார்ட்டாக இருக்கிறவங்களுக்கு வேணும்னா கீழே வச்சுக்கலாம். ஓகே. இது எப்படி பண்ணுறீங்க? இது புல் பண்ணிட்டு ஓகே மேலே பண்ணீங்கன்னா மேலே ஆயிடும். எந்த லெவலில் வேணா வச்சுக்கலாம். ஓகே வச்சுக்கலாம். ஓகே. ஸோ எப்படின்னா நல்ல ஒரு ஃபீச்சர் இல்லையா? ஓகே. இந்த மாதிரி அதே மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஓகே இங்கே கொஞ்சம் ஸ்பேசஸ் இருக்குது. ஓகே. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணால் இங்கேயும் ஓப்பன் ஆகும். அதே மாதிரி இது ஒரு ஸ்லைடிங் இது. ஓகே. ஸோ இங்கேயும் அகெயின் வந்து உங்களுக்கு இவ்வளோ கப் ஹோல்டர்ஸ் இருக்கு. ஓகே. ஸோ நீங்கள் ஏதாவது ஹாட் காஃபி ஆர்டர் இது பண்ணியிருக்கீங்க சிசிடியில் அந்த மாதிரிலாம் வாங்கியிருக்கீங்கன்னா இங்கே ஈஸியாக வச்சுட்டு ஓட்டலாம். கப்பும் விழாது. ஏன்னா இது கொஞ்சம் டீப்பாக இருக்கு. ஸோ இது விழாது. ஓகே. ப்ளஸ் நீங்கள் வேறு ஏதாவது ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி வேணா கூட வச்சுக்கலாம். ஓகே. பட் இது வந்து கூல்டு இல்லை, இது கூல்டு இல்லை. ஓகே. ஸோ இங்கே ஏதாவது ஹாட் வேணா வச்சுக்கலாம், அங்கே வந்து கோல்டு வச்சுக்கலாம். ஓகே. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த கிரிப் சர்ஃபேஸ் இருக்குது. ஓகே. ஸோ நீங்கள் மொபைல் ஏதாவது வச்சிங்கன்னா ஸ்லைட் ஆகி போய் விழாது, கரெக்டாக இங்கே நிற்கும். ஓகே. ஸோ அது வந்து ஒரு ஓகே நைஸ். ஸோ ஓகே கரெக்டாக ஃபிட் ஆகுது இல்லையா? ஆமாம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா சீட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். ஓகே. இப்போ நான் இங்கே ஆம்ரெஸ்ட் இருக்குது, ஆம்ரெஸ்ட் இந்த பக்கம் கையில் வச்சுருப்போம். ஓகே. அதே மாதிரியே கரெக்டாக இந்த சைடு வந்து இந்த இடத்துல இந்த ஒரு பார்ட் வருது. ஓகே. பல்ஜ் ஆகி
இந்த சைடு கரெக்டாக வச்சுக்கலாம். நம்ம இப்போ ஹைவேலலாம் போகிறோம்னா 2 பக்கமும் இங்கே ரெஸ்ட் பண்ணிவிட்டு கையை இங்கே வச்சுட்டு ஓட்டுறது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே, சீட்ஸ் எல்லாமே டிசைன்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அண்ட் கம்ஃபர்டபுள். லைக் உங்களுக்கு அந்த குஷன் ஃபீல் வந்து சூப்பராக இருக்குது. இது கவர் போட்டிருக்கீங்களா இல்லை வண்டியில் வந்து ஸ்டாண்டர்ட் சீட்டா? இல்லை இது வண்டியில் வந்து ஸ்டாண்டர்ட் சீட் தான். ஓகே, இது என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் பார்த்தீங்கன்னா யாருமே கவர் போடக்கூடாது. ஓகே, ஏன்னா நம்ம வந்து அவங்க நல்லா எர்கானமிக்ஸ்லாம் பார்த்து நல்லா டிசைன் பண்ணியிருப்பாங்க டீம் வச்சு. ஓகே, எது நல்ல எர்கானமிக்ஸ், எந்த பொசிஷனில் உட்காந்துட்டு இருந்தால் நமக்கு வந்து கம்மி ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு பார்த்து கரெக்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்கள் சஜஷன் என்னென்னா சீட் கவர் வந்து வண்டிக்கு வேணான்றீங்க? கண்டிப்பாக. ஏன்னா வந்து இப்போது எந்த கார் கம்பெனியாக இருந்தாலுமே அதில் வந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க நம்ம ஒவ்வொரு இதுவுமே டிசைன் பண்ணுறதுக்கு. ஓகே, அவங்க நல்லா சீட்ஸ்க்கு எர்கானமிக் டிசைன்லாம் பார்த்து என்ன பண்ணால் வந்து நமக்கு ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும் லாங் டிஸ்டன்ஸில் ஓட்டும் போதுன்னு பார்த்து தான் அவங்க டிசைன் பண்ணியிருப்பாங்க. கரெக்ட். அதை போய் நம்ம எடுத்துட்டு அதை வந்து அதுக்கு பதிலாக வேறு கிழிச்சு போட்டு வேறு போட்டோம் 10-15,000 ஒன்று போட்டு 10-15,000 ஒன்று போடுவோம். அதில் வந்து ஒன்றும் அவங்க எர்கானமிக்ஸ் எல்லாம் டிசைன் பண்ண மாட்டாங்க. சும்மா வந்து என்ன இது மேலே ஒரு ப்ரொடக்ஷன் ஒரு மேலே அப்படியே ஒன்று கவர் மாதிரி கவர் கொடுப்பாங்க. பெஸ்ட் வெதர் கொடுக்க முடியும் அவ்வளோதான். அதுக்கான எர்கானமிக்லி டிசைன்டான்னு சொல்ல முடியாது. ஓகே, இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சீட்ஸ்லாம் வந்து நம்மளோட பாடி பொசிஷனையே மிமிக் பண்ணும். கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கீழே போகுது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடு மேலே கொஞ்சம் வருது. ஹெட் ரெஸ்ட்டும் வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தலைக்கேற்ற மாதிரி அவ்வளோ சாஃப்டாகவும் இல்லை அவ்வளோ ஹார்டாகவும் இல்லை, கரெக்டான இதில் இருக்குது. ஓகே, ஸோ நமக்கு இந்த லாங் டிஸ்டன்ஸ் ஓட்டினாலும் நமக்கு வந்து அவ்வளோ இது இருக்காது. ஓகே. இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ முன்னாடிலாம் வந்து இப்போ ஏதாவது சீட்டில் வந்து ஏதாவது கரை ஆயிடுச்சுன்னா அது போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். பட் இப்போ நமக்கு வந்து எல்லா இடத்துலையும் மால்ஸ்லலாம் வந்து ஸ்பா வந்துடுச்சு, கார் ஸ்பா வந்துடுச்சு. அவங்க நல்லா ஒரு ஷாம்பூலாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணுறாங்க. எந்த கரையாக இருந்தாலும் போயிடும். கரெக்ட். இப்போ என்னோட பழைய கார்லலாம் வந்து நல்லா இப்போ நல்ல கரையெல்லாம் இருந்துச்சு. அதில் ஒரு வாட்டி ஸ்பா எடுத்துகிட்டு போனால் எல்லா கரையுமே போயிடுச்சு. ஸோ அது வந்து கரையெல்லாம் இனிமேல் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஸோ இந்த சீட் கவருங்கிறது பேட் ஐடியா சொல்கிறீங்க? பேட் ஐடியா. ஸோ முன்னாடி சீட் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, வாங்க பின்னாடி போய் பார்ப்போம். வாவ். ஸோ பொதுவாக பார்த்தோன்னா இந்த காரில் வந்து ஃப்ரண்ட் சீட் மட்டும் நமக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும். பின்னாடி வந்து எல்லோரும் வந்து இல்லைப்பா நான் முன்னாடி உட்காந்துக்கிறேங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் இருப்பாங்க. ஏன்னா முன்னாடி சீட் எப்பவுமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் நான் சொல்கிறேன், எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் உட்காந்ததை விட பின்னாடி உட்கார்றது வந்து அவ்வளோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. லெக் ரூமும் நல்லா இருக்குது. நல்லா நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக நான் உட்கார முடியுது என்னால். கண்டிப்பாக. நான் பின்னாடி உட்காந்துறதுல ஒரு வாட்டி கூட, ஏன்னா நான் எப்பவுமே ஓட்டிட்டு இருக்கேன். கரெக்ட். பட் எல்லாருமே சொல்கிறது வந்து அதுதான், பின்னாடி உட்காந்துருக்கிறது வந்து நல்ல ஒரு ராஜா மாதிரி நல்லா பின்னாடி உட்காந்துக்கலாம். கரெக்ட். நல்ல ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ வந்து இங்கேயும் வந்து உங்களுக்கு ஆம்ரெஸ்ட் இருக்கு. ஓகே. ஸோ இப்போ 2 பேர் தான் உட்காடுறாங்கன்னா இந்த ஆம்ரெஸ்ட் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதுலேயும் 2 பேருமே கப் ஹோல்டர் இருக்கு இல்லையா? நல்லா கை வச்சுக்கலாம் 2 பேருமே. ப்ளஸ் 2த்துக்குமே இங்கே கப் ஹோல்டர் இருக்கு. ரெண்டு கப் வச்சுக்கலாம். கரெக்ட். வேணும்னா மடிச்சு விட்டுக்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது நல்லா எவ்வளோ நல்லா செட் ஆகுதுன்னா இங்கே உட்காடுறவங்களுக்கு வந்து ஒன்றும் பெருசாக இது இதுவாக தெரியாது. சம்டைம்ஸ் ஒரு சில காரில் வந்து ஆம்ரெஸ்ட் மடக்கி விட்டோன்னா இது நல்ல ஒரு பல்ஜா தெரியும் இருக்கும். இங்கே உட்காரதா இருந்தால் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகே, நான் உட்காந்து பார்க்குறேன் சென்ட்ரல் எப்படி இருக்குன்னு. நாட் பேட். இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைனாலும் கம்ஃபர்டபுள் இல்லைன்னு சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது. நைஸ். அதே மாதிரி இதில் வந்து உங்களுக்கு பேக் சீட்லேயும் வந்து ஹெட் ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அது ஒரு நல்ல இதில். ஓகே, சூப்பர். ஸோ பூட் ஸ்பேஸ்லாம் எப்படி இருக்குது இதில்? போய் பார்க்கலாம் வாங்க. பூட் ஸ்பேஸ் ரொம்பவே நல்லா இருக்குது இதில். ஓகே. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காரில் கீ இருந்துச்சுன்னா நம்ம இங்கே இதை அப்படியே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லை காரில் கீ இல்லைன்னா நம்ம காருக்குள்ளே கீ இல்லைன்னா நம்ம கையை சைடில் இங்கே இதில் வச்சுருந்தோன்னா இதை வச்சு ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. இல்லைன்னா இது ஓப்பன் ஆகாது. கீ பக்கத்தில் இல்லைன்னா ஓப்பன் ஆகாது. ஓகே. ஸோ பாக்கெட்டில் இருந்தாலும் ஓப்பன் ஆகுமா? பாக்கெட்டில் இருந்தாலும் ஓப்பன் ஆகும். ஓகே. இப்போ ஸ்பேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஆக்சுவலாக இங்கே ஈஸியாக வந்து நம்ம 2 சூட்கேஸ், பெரிய சூட்கேஸ், ட்ராலி சூட்கேஸ் வச்சுக்கலாம். ஒருத்தர் படுத்துக்கலாம் போல கம்ஃபர்டபுளாக. ப்ளஸ் வந்து இங்கே நம்ம ஆப்வியஸாக நம்ம பேக் சீட்டை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகே. மடக்கி விட்டோம்னா நம்ம இன்னும் பெரிய ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே. மடக்கி விட்டால் இது ஃப்ளாட்டாக இருக்குமா இல்லை கொஞ்சம் எலிவேட்டடாக? கொஞ்சம் எலிவேட்டடாக இருக்கும். ஓகே. ஓகே. ஸோ இன்டீரியர்லாம் பார்த்தாச்சு. அடுத்து வந்து இதில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் சொல்லுங்கள். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது? சேஃப்டி ஃபீச்சர்ஸ் பேசிட்டோம். பட் ஜென்ரலாக அதர் லைக் நைஸ் டு ஹேவ் ஃபீச்சர்ஸ் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்கும். அந்த மாதிரி இதில் என்னென்ன இருக்குது? ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் இருக்குது. ஓகே. ஸோ இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் வந்து இது வந்து இந்த ஸ்க்ரீன் வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஓகே. ஆன் பண்ணால் வந்து உங்களுக்கு மீடியா வரும். ஓகே. ஸோ எல்லாமே இதுலேயே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நீங்கள் எல்லாமே வால்யூம் எல்லாமே இதில் இருக்குது. ஓகே. ப்ளஸ் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிக்கணும்னா AM, FM, USB, ப்ளூடூத் எல்லாமே இதுலேயே ஆப்ஷன் வந்துடும். ஓகே. ஸோ ஈவன் ஐபாட் கனெக்ட் பண்ணிக்கிறதுக்கும் செப்பரேட் ஆப்ஷனே இருக்குது. ஓகே.
இது இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ அதெல்லாம் இருக்கா? ஆண்ட்ராய்டு ஆட்டோ இருக்குது. ஓகே. ஆனால் இதில் வந்து வயர்லெஸ் கிடையாது, வயர்டு. ஸோ நம்ம வந்து இங்கே இது இருக்குது, யூஎஸ்பி கனெக்ஷன் இருக்குது. ஓகே. ஸோ இதில் கனெக்ட் பண்ணிட்டா நம்ம ஆண்ட்ராய்டு ஆட்டோ இல்லை ஆப்பிள் கார்ட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக வயர்டு தான் பெட்டர்னு நினைக்கிறேன் இல்லையா? ஒயர்டு சம்டைம்ஸ் நமக்கு வந்து இங்கே கிளம்ஸியாக இருக்கும். அதை விட்டால் நம்மளுக்கு வந்து ஒரு வயர்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட்டு ஸ்லோனஸ் இருக்காது. கரெக்ட். ஸோ அது ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. பட் கிளம்ஸியாக இருக்கிறது வந்து பட் எகைன் ஒயர்லெஸ் போட்டோம்னா ஆப்வியஸ்லி நம்ம சார்ஜ் போடுற மாதிரி இருக்கும். சார்ஜ் போடும்போது யூஎஸ்பி கேபிள் வேணும், அதுக்கு நம்ம போட்டுட்டே விட்டுடலாம். மேபி அவங்க வேற எங்கேயாவது ப்ராப்பராக ஃபோன் வைக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். இங்கே ஒரு மேபி இந்த இடத்துல ஒரு யூஎஸ்பி கேபிள் மாதிரி இருந்தால் பெட்டராக இருந்திருக்கலாம். கரெக்டாக. ஓகே. ஸோ வேறு ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன? இப்போ இதில் வந்து நல்ல ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து நல்லா கொடுக்கும் இதில். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிப் எஃபிஷியன்சி, டிரைவிங் சேஃப்டி கொடுக்குது. ஓகே. நான் இப்போ கிளிக் பண்ணேன்னா இதில் வந்து நமக்கு ஓவரால் இது கொடுக்குது. இங்கே இப்போ வந்து எல்லாத்தையும் வந்து ஆவரேஜ் எடுத்து இங்கே இது கொடுக்குது. ஓகே. ஸோ எஃபிஷியன்சினா நம்ம எவ்வளோ ஃபியூயல் எஃபிஷியன்சியாக ஓட்டுறோம் அப்படின்றது. டிரைவிங் வந்து என்னன்னா நம்ம எவ்வளோ கரெக்டான இதில் ஓட்டுறோம். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம சடன் ஆக்சலரேஷன்ஸ் கொடுக்குறோமா, சடன் பிரேக்ஸ் கொடுக்குறோமா, அதுக்கேற்ற மாதிரி இங்கே வந்து ரேட்டிங்ஸ் இருக்கும். ஓகே. சேஃப்டி வந்து நம்ம எவ்வளோ வந்து சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறோம், சீட் பெல்ட் போடாமல் ஓட்டுறோம், கோ பேசஞ்சர் வந்து சீட் பெல்ட் போட்டு ஓட்டுறாங்களா இல்லையா. ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து சீட் பெல்ட் போடலன்னா வந்து வார்னிங் கொடுக்கும். ஓகே. இப்போ டிரைவர் போடலன்னா வந்து வாய்ஸ் மெசேஜே வரும். ஓகே. வேர் சீட் பெல்ட்னு. ஓகே. கோ பேசஞ்சர் போடலன்னா பீப்ஸ் வரும். ஓகே. ஸோ அப்படியே நீங்கள் போடலன்னா உங்களுக்கு கேவலமாக இங்கே ரேட்டிங் கொடுக்கும் 3.9. நம்ம ரிவ்யூ எடுக்கும்போது போடாமல் நம்ம எடுத்துகிட்டு கேவலமாக காட்டுது. ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு இருக்கு, ஃபியூயல் எக்கனாமி இருக்கு. ஓகே. இது வந்து கரண்டோடது. அதே மாதிரியே நம்ம வந்து ட்ரிப் ஏ செட் பண்ணிட்டு ட்ரிப் ஏக்கு வந்து தனியாக ட்ராக் பண்ணலாம், ஃபியூயல் எக்கனாமியோ டிஸ்டன்ஸ் ட்ராவல்டோ. ஓகே. இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் வந்து ட்ரிப் ஏக்கு வந்து அந்த கரெக்டாக கொடுக்கும். ஓகே. ப்ளஸ் வந்து ட்ரிப் பி இருக்கு, 2 ட்ரிப்ஸ் இருக்கு. ஓகே. ஓவரால் இருக்கு. ஓகே. ஸோ ஓவரால் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இவ்வளோ ஸ்கோர் மாதிரி உங்களுக்கு காட்டுது. ஓகே. இதில் வந்து நம்ம தனியாக செப்பரேட்டாக போனோம்னா எஃபிஷியன்சி போனோம்னா இதில் வந்து எவ்வளோ ட்ரிப் டியூரேஷன் ஓட்டிருக்கோம், ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி எவ்வளோ, இன்ஜின் ஐடில் டைம் எவ்வளோ, ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ. ஓ நைஸ். அதே மாதிரியே வந்து உங்களுக்கு டாப் ஸ்பீட் எவ்வளோ போயிருக்கும் ஓகே இந்த இதில். ஓகே. ஸோ கியர் யூட்டிலைசேஷன் எவ்வளோ கரெக்டாக கியர் நம்ம ஹையர் கியரில் வச்சுட்டு கம்மி ஸ்பீடில் போகிறோமா இல்லை லோயர் கியரில் வச்சுட்டு அந்த மாதிரி கியர் யூட்டிலைசேஷன் கரெக்டாக பண்ணியிருக்கோமா. ஆவரேஜ் ஆக்சலரேஷன் பெடல் ட்ராவல், ஓகே, மோஸ்ட் யூஸ்டு கியர் என்ன யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இப்போ எல்லாமே இந்த இப்போ நம்ம இங்கே உள்ள வந்து பார்க்கிங்கில் ஓட்டினதுனால எல்லாமே நம்ம கம்மியாக இருக்கு, கியர்லேயே அதிகம் ஓட்டின மாதிரி காட்டுது. ஓகே. சீட் பெல்ட் இது வந்து சேஃப்டிக்கு. ஓகே. சீட் பெல்ட் யூட்டிலைசேஷன், ஓவர் ஸ்பீடிங், ஹார்ஷ் ஆக்சலரேஷன் அதான் நான் சொன்னேன் இல்லையா. ஓகே. எவ்வளோ இது வந்து நம்பர்ஸ். ஓகே. இப்போ ஒரு ட்ரிப்பில் வந்து நம்ம 10 வாட்டி ஹார்ஷ் ஆக்சலரேஷன் பண்ணோம்னா இதில் 10ன்னு காட்டும். ஓகே. ஓகே. அது மாதிரி சடன் பிரேக் வந்து ஒரு 5 வாட்டி போட்டுக்கோனா இதில் 5ன்னு காட்டும். ஓகே. ஸோ நம்ம எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஓட்டுறோங்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் உட்பட இதில் வந்து எல்லாமே கரெக்டாக காட்டும். ஓகே. ஓகே. ஸோ இதை தவிர வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல், ஓகே, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு. ஸோ நம்ம செட் பண்ணிட்டா அது ஆட்டோமேட்டிக்காக கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். ஓகே. இதெல்லாம் ஆப்வியஸாக நமக்கு வந்து தெரிஞ்ச ஃபீச்சர்ஸ் தான், எந்தெந்த இவெண்ட்ஸ் ஓப்பன் ஆயிருக்குன்றது மாதிரி. இப்போ மேப் இன்டெகிரேஷன்லாம் அதில் இருக்கா? மேப் இன்டெகிரேஷன் இருக்குது. ஒன்ஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகே நம்ம வந்து இதுலேயே போட்டுக்கலாம். ஓகே. இன்னொரு சேஃப்டி ஃபீச்சர் என்னன்னா இதில் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் நம்ம மேப்ஸ் கூட மொபைலில் போட முடியாது. ஓ, இதில் மட்டும்தான் போட முடியும். ஓகே. ஏன்னா நீங்கள் வந்து கார் ஓட்டிகிட்டு இருக்கும்போது இப்போ ஏதாவது ஓட்டிகிட்டு இருக்கீங்க, நடுவில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னா மொபைல்லேருந்து சேஞ்ச் பண்ண முடியாது, இதுலேருந்து தான் சேஞ்ச் பண்ண முடியும். சேஃப்டிக்காக ஃபோனை பார்க்க தேவையில்லை. ஸோ அது ஒரு நல்ல இது இல்லை. ஓகே. ப்ளஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஒரே டேஷ்போர்டில் எல்லாமே தெரியும் உங்களுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து மேலே மியூசிக் என்ன வருதோ அது இங்கே இருக்கும். ஓகே. உங்களுக்கு கால் லாக்ஸ், கான்டாக்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கும். லைக் ஒன் டச்லேயே நீங்கள் உள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ அதுவும் ஒரு அட்வான்டேஜுங்க. அதே மாதிரியே கால் லாக்ஸும் வந்து ஒன் டச்லேயே வந்து உங்களுக்கு என்னென்ன கால் அது பண்ணியிருக்கோம் அதெல்லாம் வந்து. ஸோ இதான் வந்து உங்களுக்கு இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம், இதில் என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். ஓகே. இங்கே கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து இதில் கவர் ஆகும். இதுவும் டிஜிட்டல் கிளஸ்டர் தான். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து டிடி இங்கே இருக்கு. ஓகே. ஓடோமீட்டர் இருக்கு. ஓகே. இங்கே நடுவில் இருக்கிறதுல வந்து உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஃபியூயல் எக்கனாமி வந்துடும் உங்களுக்கு. ஓகே. சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணி இதை வந்து ஆவரேஜ் இதுவும் மாற்றிக்கலாம். ஓகே. உங்களுக்கு வந்து இங்கே நாப்ஸ் இருக்கு, நாப்ஸை வச்சு சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸ்பீடு அண்ட் இங்கேயே வந்து உங்களுக்கு இது இந்த சைடு வந்து உங்களுக்கு ஆர்பிஎம் காட்டும். ஓகே. ஸோ 1 2 டிஜிட்டல். நைஸ். நல்லா இப்போ நான் இன்க்ரீஸ் பண்ணேன். ரைஸ் பண்ணுங்க பார்க்கலாம், ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா. ஓ, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா அது இதுவாகும். உங்களுக்கு ஆர்பிஎம் ரைஸ் பண்ணுங்க. வா. ஸோ ஓகே.
அதே மாதிரி இந்த சைடு வந்து ஃபியூவல். ஓகே. ஃபியூவல் வந்து அதே மாதிரியே இங்கேயும் டிஜிட்டல் இதுதான். ஓகே. ஸோ இது ஃபுல் டு எம்டி வந்து உங்களுக்கு ஒரு இதுவாக கம்மியாகும். ஓகே. லைக் ஒரு 8 இது இருக்குது. ஓகே. அது மாதிரி இங்கே இன்ஜின் டெம்பரேச்சர் வந்து இங்கே காட்டும். ஓகே. ஹாட்டு கோல்டு ஓகே. மெயின்டைன் எப்படி இது பண்ணுறது காட்டும். இங்கே வந்து உங்களுக்கு சீட் பெல்ட் போட்டிருக்கோமா இல்லையா, ஓகே, கோ பேசஞ்சருக்கு, பேசஞ்சர் இதுக்கு டிரைவருக்கு இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்துருது. எல்இடி டிஸ்பிளேல வேற என்னலாம் இருக்குது? டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டம். ஓகே. இங்கே வந்து உங்களுக்கு 28 4 இது காட்டுது இல்லையா. ஓகே. ஸோ இதில் வந்து உங்களுக்கு எல்லா டயரும் எவ்வளோ ப்ரெஷர் இருக்குன்றதை இது பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல். எப்படின்னா எனக்கு ஒரு வாட்டி என்னாச்சுன்னா, நான் யூஸ்வலாக போடுற மாதிரி வந்து ஒரு இடத்துல வந்து ஏர் செக் பண்ணேன். ஓகே. அவங்க வந்து அவங்களோட மானிட்டரில் வந்து எப்படி காட்டுச்சுன்னா 13 தான் காட்டுச்சு. ஓகே. ஆனால் வந்து செமையாக ஃபுல் ஆயிடுச்சு. என்னோட சிஸ்டமில் வந்து 40 காட்டுச்சு. ஓ. எனக்கு வந்து டக்குன்னு தெரியல, எனக்கு வந்து இது தப்பாக காட்டுதா இல்லை அவங்களோட தப்பாக காட்டுதானே. ஓகே. பட் நான் ஓட்டி பார்த்த போது எனக்கு நல்லா தெரிஞ்சது, நல்ல ஒரு பம்ப் இருந்துச்சு. ஸோ அதை வச்சு எனக்கு தெரிஞ்சிச்சு இதுதான் கரெக்டாக காட்டுதுன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஈஸியாக நம்ம கொஞ்சம் ஏற வெளியில் பம்ப் பண்ணி ஓகே, அப்புறம் ஓட்டினா கரெக்ட் ஆயிடுச்சு 30. ஸோ டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் ரொம்பவே ரொம்ப ஹெல்ப்ஃபுல். சம்டைம்ஸ் இந்த மாதிரி ஃபால்ட்டி மெஷின்ஸ் வச்சிருக்கிறவங்களுக்குலாம் வந்து இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹேண்ட் பிரேக் அதெல்லாம் எல்லாமே இங்கேயே காட்டிடும். சூப்பர். இன்னொன்று வந்து இதில் வந்து என்னன்னா, நம்ம ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு சம்டைம்ஸ் ஓட்ட ஸ்டார்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ஒரு 5 kmph தாண்டிட்டோம்னா அது வந்து சொல்லும் ஹேண்ட் பிரேக் ஆன், பார்க்கிங் பிரேக் ஆன் சொல்லிடும். ஸோ நம்ம அது ஒரு அட்வான்டேஜ் இருக்குதுல்ல. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இதில் வந்து ஆட்டோமேட்டிக் வைப்பர் இருக்குதுல்ல. ஓகே. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ரெயின் வருதா இல்லையான்னு சென்ஸ் பண்ணிட்டு அதாவே ஆன் ஆயிக்கும். ஓகே. ஸ்பீடும் வந்து ஆட்டோமேட்டிக். நிறைய ரெயின் வந்துச்சுன்னா வைப்பர் ஸ்பீட் அதிகமாகும், கம்மியாக வந்துச்சுன்னா அதாவே கம்மி பண்ணிக்கும். ஓகே. ஸோ ப்ளஸ் மேனுவலாக போடுற மாதிரியும் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. ப்ளஸ் வைப்பர் வந்து 2 இதுக்குமே இருக்கு, ஃப்ரண்ட் பேக் 2 இதுக்குமே இருக்கு. ஓகே. பட் ஃப்ரண்ட் மட்டும்தான் வந்து ஆட்டோமேட்டிக், பேக் வந்து மேனுவல். ப்ளஸ் இதில் வந்து ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே. ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸில் வந்து உங்களுக்கு இந்த பக்கமும் வந்து ஹார்ன் இருக்குது. ஓகே. அதை தவிர வந்து இந்த சைடில் வந்து எல்லாமே என்டர்டெயின்மெண்ட் சிஸ்டம். ஓகே. வால்யூம் அப் டவுனு. ஓகே. நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணோம்னா இதில் வந்து கால்ஸ் இது பண்ணிக்கிறதுக்கு வந்து இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. கால் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, கால் டிஸ்கனெக்ட் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. இந்த பக்கம் வந்து உங்களுக்கு சாங்ஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி பின்னாடி போகிறதுக்கு. ஸோ இது வந்து இங்கே வரும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல். ஓகே. இது க்ரூஸ் கண்ட்ரோல் ஆன் ஆஃப். ஓகே. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, டிக்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நீங்கள் வந்து ஆஃபில் ஆன் பண்ணிவிட்டு ஓகே இதில் வந்து இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோலோட ஸ்பீட்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே. டிக்ரீஸ் பண்ணிங்கன்னா டிக்ரீஸ் ஆகிட்டு இருக்கும். லைக் ஒவ்வொரு ப்ரெஸ்ஸுக்கும் வந்து 3 kilometers வந்து ஒரு 100ல் போயிட்டு இருக்கு. ஒரு ப்ரெஸ் பண்ணோம்னா 103 ஆகும். ஓகே. ஸோ அது வந்து நான் பண்ணி பார்த்துருக்கேன். அது வந்து கொஞ்சம் ஸ்மூத்தாகவே போகுது. ஓகே. இட்ஸ் நாட் லைக் நம்ம 100ல் போச்சுட்டு இன்க்ரீஸ் பண்ணால் டக்குனு 103ல் போகும்ட்டு. நல்ல ஒரு கிராஜுவல் ஸ்பீடு போகுது, நமக்கு சேஃப்டியாக ஃபீல் பண்ணிக்கிற அளவுக்கு. ஓகே, நைஸ். ஸோ அது வந்து நல்லது. இதில் வந்து இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. க்ரூஸ் கண்ட்ரோல்னாவே அப்படி தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலில் போயிட்டுருக்கீங்க, நான் வந்து ஆக்சலரேட்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா ஓகே ஓவர் டிரைவில் போயிடும். லைக் அது வந்து ஓவர் ரைட் பண்ணி நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் போயிட்டே இருக்கோம், முன்னாடி ஒரு கார் இருக்குது, அதை நம்ம ஓவர்டேக் பண்ணோம். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் ஸ்பீடில் போக முடியாதுன்னா நம்ம வந்து ஆக்சலரேட்டர் யூஸ் பண்ணி அதை கிராஸ் பண்ணிக்கலாம். விட்டதுக்கு அப்புறம் ரெஸ்யூம் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக ரெஸ்யூம் ஆயிரும். ஓகே. வேற நம்ம கிளட்சோ பிரேக்கோ ப்ரெஸ் பண்ணால் கட் ஆயிரும். ஓகே. ஸோ அது வந்து ஆப்ஷன் இங்கே. ஸோ இது வந்து ஃபுல்லி ஃபங்க்ஷனல். இதில் வந்து இன்னொன்று என்னென்னா, நம்ம இங்கே வால்யூம் ப்ரெஸ் நமக்கு இங்கே இருக்கிறதுனால பேசஞ்சர் இங்கே இந்த பேசஞ்சருக்கு இந்த பக்கம் இருக்குது. ஸோ நம்ம அவங்களுக்கு வந்து இந்த பக்கம் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு என்டர்டெயின்மெண்ட்ல ஈஸியா இருக்கும். நம்ம இங்கேயே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ரெண்டு பேருமே கம்ஃபர்டபுளா. இப்போ எனக்கு இதுல பிடிச்ச ஃபீச்சர் எதுனா வந்து இந்த ரொம்ப, அதாவது இந்த ஹார்ன் தான். ஏன்னா இப்போ வர கார்ல எல்லாமே சென்டர்ல மட்டும் கொடுத்துருக்காங்க. நம்ம டிரைவ் பண்றோம்னா பெருவரில் எடுத்துட்டு வந்து அழுத்துற மாதிரி இருக்கு. பட் நம்மளோட கம்ஃபர்ட்டை பார்த்துருக்காங்க. நம்ம யூஸ் இப்படி தான் ஹோல்ட் பண்ணுவோம். ஜஸ்ட் என்ன லைக் ஃபிளிக் ஆஃப் ஃபிங்கர் நீங்கள் வந்து ஈஸியாக ஹார்ன் பண்ணிக்கலாம். நிறைய காரில் இப்போ இது மிஸ் ஆகிட்டு இருக்கு வர இல்லையா. ஸோ இது ஃபங்க்ஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் இதெல்லாம் கரெக்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சன்ரூஃப் இருக்குது இந்த மாடலில். ஓகே. ஸோ டாடா நெக்ஸானில் வந்து என்னென்னா, ப்ராக்கெட்டில் எஸ் இருந்துச்சுன்னா சன்ரூஃப் இருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ எல்லா மாடல் அந்த லோயஸ்ட் மாடல்லையுமே வந்து உங்களுக்கு சன்ரூஃப் கிடைக்கும். ஓகே. ஒரு 30,000 டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாடல் அதே மாதிரி இது வந்து XZ ப்ளஸ் எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சன்ரூஃப் இருக்குது. ஓகே. இங்கே வந்து அதோட கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம ஈஸியாக ஓட்டிகிட்டு இருக்கும்போதே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஓப்பன் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிடும் இங்கே. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட சீட்டுக்கு வந்து
இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளே ஓட்டிட்டு இருக்கும்போது நம்ம ஒன்றும் மேலே போக போகிறது இல்லை. கரெக்ட். ஸோ இங்கே பேசஞ்சருக்கு உட்காந்துருக்கிறவங்களுக்கு வந்து லைட்டாக பின்னாடி போனாங்கன்னா ஈஸியாக இதில் நின்றுட்டு மேலே போயிடலாம். ஓகே ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே மாதிரி நான் இப்போதைக்கு பின்னாடி போட்டிருக்கேன். ஓகே. என்னால் வந்து ஈஸியாக உள்ளே போக முடியுது. ஓகே. ஹாய். இந்த பக்கம். ஹாய். ஓகே. ஸோ இதில் வந்து அதே மாதிரி ஈஸியாக 2 பேர் நிற்கலாம். இங்கே 2 பேர் நிற்கலாம். ஸோ பின்னாடி இருக்கிறவங்க மேலே வரணும்னா கொஞ்சம் குழந்தைங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்து மேபி ஆம்ரெஸ்ட் மேலே நிற்கலாம். ஆம்ரெஸ்ட் மேலே. ஓகே. குழந்தைங்க மட்டும் தான் நிற்க முடியும். பட் மற்றவங்கலாம் மேபி முன்னாடி வந்து சீட்டில் நின்னாங்கன்னா மேபி 2 பேர் இங்கே நிற்கலாம். ஓகே. ஸோ மோஸ்ட்லி இது வந்து பேசஞ்சர் அந்த மாதிரி ஒருத்தர் நிற்குதுன்னா செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஓகே. அண்ட் 2 பேர் மேக்ஸிமம் நிற்கலாம். 2 பேர் மேக்ஸிமம் நிற்கலாம். பார்க் பண்ணியிருக்கும்போது 2 பேர் நிற்கும். டிரைவர்னா பார்க் பண்ணியிருக்கும்போது ஆப்வியஸ்லி நிற்கலாம். ஓகே. இல்லை ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை ஒரு அடல்ட் நின்னாங்கன்னா ஒருத்தர் ஆம்ரெஸ்ட் மேலேயும் ஒருத்தர் அந்த சீட் மேலேயும் நின்னா கரெக்டாக இருக்கும். ஓகே ஓகே. ஸோ இதுக்கு மேலே ஸ்பேஸ் இருக்குது இல்லையா? இருக்குது. ஓகே பார்ப்போம். ஓகே. ஸோ ஸ்பேஸ் தாராளமாக இருக்குது. இன்னொருத்தங்க நிற்கலாம் இல்லையா? ஸ்பேஸ் ஈஸியாக இருக்குது, நிறையா இருக்குது. ஓகே. இப்போ இதில் மற்ற கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே க்ளோஸ் பண்ணுறதுக்கு இருக்குது ஆப்ஷன். க்ளோஸ் பண்ணிங்கன்னா நம்ம வேணா இதை மட்டும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ உங்களுக்கு ஸ்டில் லைட் உள்ளே வரும். ஓகே. இதை வந்து நம்ம அப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அது மட்டும் மேனுவலா? அது வந்து மேனுவல். ஓகே. ஓப்பன் பண்ணும்போது அது ஆட்டோமேட்டிக். க்ளோஸ் பண்ணுறதுக்கு மட்டும் தான் அது மேனுவல். ஓகே. அது தவிர வந்து இதை இங்கே ஓப்பன் பண்ணிக்கலாம் லைட்டாக. ஓகே. ஓ விண்ட். ஓகே. விண்ட் வரதுக்கு இந்த வேர்டு மட்டும் கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் மேலே. ஸோ லைட்டாக லிஃப்ட் ஆயிருக்கு. லைட்டாக லிஃப்ட் ஆயிருக்குங்க. ஓகே ஓகே. ஸோ இது அந்த பக்கம் லிஃப்டாக இருந்தனால நமக்கு வந்து ஹெட் விண்ட் கிடைக்காது, டெயில் விண்ட் தான் கிடைக்கும். ஸோ நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது நமக்கு வந்து அது ஹெட் விண்ட் இருக்காமல் இருக்கும். ஓகே. ஸோ அது ஒரு அட்வான்டேஜுங்க. இப்போ வந்து இதில் ரியர் பார்க்கிங் அசிஸ்ட்டும் கேமராவும் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம நல்லாவே காட்டுது எவ்வளோ நல்ல பின்னாடி போகலாம், எவ்வளோ அது வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம். ஓகே. நான் இப்போ வந்து உங்களுக்கு டெமோ காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. ஓகே. ஸோ கொஞ்சம் முன்னாடி போய்க்கலாம். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ளூ லைன் காட்டுதீங்க. ஓகே. ஸோ இதுதான் நம்ம காரில் இருக்கிற இப்போ கரண்ட்டில் இருக்கிற டைரக்ஷன். ஓகே. இப்போ நம்ம ஸ்டியரிங் திருப்பினோம்னா ஓகே இந்த மாதிரி நம்ம எந்த டைரக்ஷனில் போக போகிறோன்றதை வந்து காட்டிடும். ஓகே. இதுதான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே. இது வந்து இந்த டைரக்ஷனில் போக போகிறோன்ட்டு. ஓகே. ஸோ ஸ்டீரிங் ஆப்போசிட்டில் திருப்பும்போது அதே மாதிரி அந்த பக்கம் திரும்பிக்கும். ஓ ஓகே. ஸோ இது வந்து ஒரு நல்ல இது. ஓகே. ஸோ இப்போ நான் வந்து பேக்கில் போகிறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் கிட்ட வர 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 ஓகே அது காட்டும். ஓகே. ஸோ ஓகே டிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கு காட்டு. இப்போ வந்து இது சின்ன பீப்பாக வருது இல்லையா? ஓகே. நான் இன்னும் நெருங்க ஓகே அந்த மாதிரி காட்டும். ஸோ நம்ம ஈஸியாக நமக்கு இது நமக்கு ஆல்மோஸ்ட் எவ்வளோ பின்னாடி போக முடியுமோ அவ்வளோ பின்னாடி போயாச்சு. ஓகே. ஸோ நம்ம ஈஸியாக நம்ம இது பண்ணிக்கலாம், ட்ராக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது என்ன மாடல்? இது வந்து XZ+ S பெட்ரோல். எஸ்னா சன்ரூஃப் பெட்ரோல். ஏன் நீங்கள் பெட்ரோல் சொன்னாலும் கேட்குறேன், ஏன் இந்த பெட்ரோல் டீசல் ரெண்டு ஏன் பெட்ரோல் சூஸ் பண்ணீங்க? நான் வந்து என்னோட யூஸ்வலாக எவ்வளோ நான் வந்து ட்ராவல் பண்ணுறேன், எவ்வளோ கிலோமீட்டர்ஸ்ன்றது வந்து எனக்கு ஒரு ஐடியா இருந்தது. ஓகே. ஸோ அதை வச்சு எவ்வளோ பெட்ரோல் டீசல் ப்ரைஸ்ன்றதை வச்சு நான் ஒரு கால்குலேஷன் பண்ணி பார்த்தேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து அப்போ ட்ராவல் பண்ணிட்டு இருந்தது வந்து ஒரு 8,000 9,000 கிலோமீட்டர்ஸ் பர் இயர். ஓகே. ஸோ வந்து அப்போ வந்து அரௌண்ட் 105 பெட்ரோல் இருந்தது, ஒரு 95 டீசல் இருந்துச்சு. ஓகே. ஸோ நான் இப்போ வந்து அதை வச்சு கால்குலேட் பண்ண முடியும் நான் எவ்வளோ பெட்ரோல் கன்சியூம் பண்ணுவேன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்ட்டு. ஸோ நான் 8,000 கிலோமீட்டர்ஸ் போகிறேன். ஸோ எவ்வளோ லிட்டர்ஸ் போகுதுன்னு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஓகே. ஆவரேஜ் மைலேஜ் வச்சு. ஓகே. ஸோ நான் ஆவரேஜ் மைலேஜ் வந்து பெட்ரோலுக்கு வந்து 15 வச்சுருந்தேன். ஓகே. டீசலுக்கு வந்து ஒரு 17 வச்சுருந்தேன். ஓகே. ஸோ அதை வச்சு பார்த்தா எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வந்து 25,000 to 30,000 வந்து டிஃப்ரென்ஸ் இது வந்துச்சு பெட்ரோலுக்கும் டீசலுக்கும். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து இந்த வேரியண்ட் எல்லா வேரியண்ட்லேயுமே மோஸ்ட்லி பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் வந்து ஒரு 2 லட்சம் ரூபாய் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இதில் ப்ரைஸில். ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து எனக்கு 25,000 to 35,000 தான் டிஃப்ரென்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் என்னோட ஆப்ரேஷனல் எக்ஸ்பென்சஸ். ஓகே. எனக்கு வந்து 2 வருஷம் போகணுன்னா எனக்கு 5-6 இயர்ஸ் ஆகும் அதை வந்து பிரேக் ஈவன் பண்ணுறதுக்கு. ஓகே. ஸோ நான் 5-6 இயர்ஸில் பிரேக் ஈவன் பண்ண போகிறதுக்கு நான் எதுக்கு 2 லட்சம் ரூபாய் முன்னாடியே கொடுக்கணும்? கரெக்ட். ஓகே. ஸோ அதனால தான் நான் பெட்ரோல் சூஸ் பண்ணது. ஓகே. பட் அதுக்கப்புறம் நான் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் சேஞ்ச் ஆயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 8,000 தான் ஓட்டுவேன்னு நினச்சேன். ஆனால் நான் இப்போ வந்து 12,000 ஓட்டியிருக்கேன் 6-7 மந்த்ஸில். ஓகே. அதே மாதிரி
ப்ரைஸ் பெட்ரோல் ப்ரைஸ் வந்து வேரியாக இருக்குது. நான் 105 யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் நிறையா 111 112க்குலாம் போச்சு. ஓகே. அதே மாதிரி வந்து மைலேஜும் வந்து நான் 15ன்னு நினச்சேன். பட் எனக்கு வந்து அதுக்கப்புறம் கொஞ்சம் கம்மியும் ஆகிருக்கு. ஓகே. ஸோ அப்படிலாம் பார்த்தா கூட அதுக்கப்புறம் நான் நேற்று தான் ரீசெண்டாக கால்குலேட் பண்ணேன் ஓகே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு. அப்போ பார்த்தா நான் இதே இப்போ கரண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வச்சு பார்த்தா அப்படியுமே எனக்கு வந்து 45,000 to 50,000 டிஃப்ரென்ஸ் வருது ஒரு வருஷத்துக்கு. ஓகே. பெட்ரோலுக்கும் இதுக்கும் அப்படி பார்த்தாலும் 5 வருஷம் 40,000 டிஃபரன்ஸ் வச்சாலும் 4-5 இயர்ஸ் ஆகுது எனக்கு பிரேக் ஈவன் ஆகிறதுக்கு. ஓகே. ஸோ எனக்கு ஒன்றும் அவ்வளோ டீசல் வந்து எனக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணல. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு எப்படி ஒரு 25,000 30,000 கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறீங்கன்னா மேபி உங்களுக்கு வந்து பிரேக் ஈவன் ஆகும் சீக்கிரமாக. ஓகே. பட் எனக்கு வந்து நான் லைக் இப்போ நான் 12,000 ஓட்டியிருக்கேன். மேபி 18,000 19,000 per year ஓட்டுவேன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ எனக்கு வந்து ஒரு 4 years பிரேக் ஈவன் ஆகணும்னா நான் எதுக்கு முன்னாடியே அது அவ்வளோ செலவு பண்ணணும். கரெக்ட். ஸோ அதுதான் வந்து என்னோட இது. ப்ளஸ் ஆப்வியஸாக என்விரான்மெண்ட் கன்சிடரேஷன்ஸும் கொஞ்சம் இருக்குது. ஸோ டீசல் வந்து ஆப்வியஸாக நிறையா பொல்யூட் பண்ணும், பெட்ரோல் அவ்வளோ பொல்யூட் பண்ணாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா நான் பெட்ரோல் வாங்கினேன். ஓகே. ஓகே, ஃபைனலாக கேட்குறது தான் வண்டியில் என்னென்ன ப்ரோஸ் நீங்கள் சொல்லுவீங்க, கான்ஸ் என்ன பிடிச்சது பிடிக்கல? ஸோ ப்ரோஸ் நிறையா நம்ம பேசினோம், நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் பார்த்தோம். எனக்கு மெயினாக என்ன பிடிச்சிருந்ததுன்னா பவர். ஓகே. நல்லா ஸ்போர்ட்ஸ் மோடில் போட்டிங்கன்னா ஈஸியாக 160லாம் ரீச் பண்ணிடலாம். ஓகே. மற்ற மோட்லேயும் கொஞ்சம் பவர் வரும், பட் ஆனால் அது கொஞ்சம் ஸ்லோவாக பில்டப் ஆகும். ஸ்போர்ட்ஸ் மோடில் வந்து ஈஸியாக முன்னாடி போயிடலாம். ஓகே. ஸோ அது ஒரு அட்வான்டேஜ். ஓகே. மற்றபடி பார்த்தீங்கன்னா பேக் சைடில் ஸ்பேஸ் நிறையா இருக்குது. ஓகே. ப்ளஸ் வந்து உங்களுக்கு நல்லா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இதெல்லாம் வந்து ப்ரோஸ். ஓகே. கான்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் இதில் பேசிக் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. ஓகே. பேசிக் ப்ராப்ளம்ஸ்னால் இதில் என்ஜின் ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் இல்லை. ஓகே. பட் ஸ்பேஸ் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் கியர் பாக்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இதுவாக இருக்குது. க்ளவ் பாக்ஸ் கியர் இருக்கிற அந்த ஃபுல் பாக்ஸ் இருக்குல்ல, அது கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஓகே. ஸோ இப்போ வந்து நான் ஹைவேலலாம் போகும்போது நான் கிளச்சில் எப்பவுமே கால் வச்சுட்டு இருக்க போதில்லை. ஸோ நான் கிளச்சில் இந்த கால் எடுத்து வைக்கிறேன்னா எனக்கு கால் நவுத்துறதுக்கு வந்து அவ்வளோ ஸ்பேசஸ் இல்லை. ஓகே. ஸோ இந்த லெக் ரூம் வந்து இருக்கு, முன்னாடி பின்னாடி அந்த லெக் ரூம் இருக்கு. ஓகே. பட் இந்த விட்த் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஓகே. போத் ஃபார் பேசஞ்சர் சைடு அண்ட் டிரைவர் சைடு. ஓகே. கம்ஃபர்டபுளா இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஓகே. இன்னொன்று வந்து என்னன்னா நம்ம யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் 12 வோல்ட் சார்ஜர் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே வந்து கியர் பாக்ஸு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. ஓகே. அந்த சின்ன ஸ்பேஸில் வந்து கையை விட்டு உள்ளே விட்டு அதை போடுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. நமக்குலாம் ப்ளஸ் பெரிய கையாக இருக்கும்போது அதை வந்து கை உள்ளே போகிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இது வந்து ஆப்ரேஷனலாக ரொம்ப பெரிய இஷ்யூ இது. ஓகே. ஸோ ஒவ்வொரு வாட்டியும் நான் கஷ்டப்பட்டு 2 விரலை மட்டும் உள்ளே விட்டு அதை அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஓகே. ஸோ அது ஒரு ப்ராப்ளம். இப்போ அது இன்னும் என்னென்னா சீட் பாக்கெட்ஸு. ஃபார் எக்ஸாம்பிள் பேசிக் கார்ஸ்லலாம் கூட வந்து பின்னாடி சீட்டுக்கு வந்து பாக்கெட் ஒரு இது கொடுக்குறாங்க, ஒரு இது மாதிரி. அந்த மாதிரி இதில் எதுவுமே கிடையாது. ஓகே. பிளெயினாக தான் இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி இது வந்து நான் XZ+ன்றதே வந்து ஒரு 4th வேரியண்ட் அந்த மாதிரி தான் வரும். ஸோ பேசிக்காக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து அங்கே ஒரு பாக்கெட் இருக்குது, அது அதெல்லாம் இல்லை. பட் மோஸ்ட்லி இதெல்லாம் நிட் பிக் பண்ணால் தான் வந்து இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் சொல்ல முடியும். பட் பேசிக்கலாக என்ஜின் ஆப்ரேஷன்ஸில் அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஓகே. இன்னொன்று வந்து என்னென்னா நம்ம ஸ்டீரிங் ராட் இருக்கு இல்லையா, நம்ம பிரேக் போடும்போதெல்லாம் வந்து நம்ம ஹார்டாக பிரேக் போடும்போது அந்த ஸ்டீரிங் ராட் வந்து நமக்கு ஃபீல் ஆகுது பிரேக் போடும்போது. ஓகே. ஸோ அது ஒரு லைட்டாக ஒரு சவுண்டோ ப்ளஸ் அது ஒரு இடிக்கிறது நமக்கு தெரியுது. அது வந்து ஒன்லி ஹார்ட் பிரேக் பண்ணால் மட்டும்தான். நமக்கு நார்மலாக பிரேக் பண்ணும்போது ஒன்றும் தெரியுதில்லை, வேறு எதுவும் ப்ராப்ளம்ஸ்லாம். ஓகே. அதாவது வந்து வண்டி பற்றி நிறைய தெரியாதவங்களுக்குமே கொஞ்சம் புரியுற மாதிரி என்னென்ன ஃபீச்சர்ஸ் எதுக்கு, அதுவும் இம்பார்ட்டண்ட்டாக அந்த பேசஞ்சர் சேஃப்டி இல்லை அந்த காரோட அந்த சேஃப்டி சிஸ்டம்ஸ் பற்றிலாம் நல்லா டீட்டெயில்டாக சொன்னீங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு, எல்லாத்துக்கும் வந்து பிடிச்சிருக்குன்னு நம்புவோம். அடுத்து கார் ஓட்டி பார்ப்போமா? கண்டிப்பாக. சரி, நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வெளியில் எங்கேயாவது ட்ரைவ் போகலாமா? வெளியில் எல்லாருமே அதானுங்க பண்ணுறாங்க, ஹைவேஸில் போய் மிதிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் சினாரியோவில் எப்படி இருக்குது வண்டி, கம்ஃபர்ட்டு, டேர்னிங்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? ஓகே. வாவ், இது என்ன மோட்ல வச்சிருக்கீங்க? இது நார்மல் சிட்டி மோட்ல இருக்கு இப்போ. ஓகே. நம்ம வேணா மாத்திக்கலாம் இப்போ வேணா. ஓகே. ஓ சூப்பர். வாவ், ஒரு நல்ல ஒரு கம்ஃபர்ட் இருக்கு. இது
இது வந்து நார்மல் மோடா? இது நார்மல் மோடு. மொத்தம் எத்தனை மோட் இருக்கு? இதே ஸ்போர்ட்ஸ் மோட் ஒன்று இருக்குது. இது இப்போ நம்ம ஓட்டுனது சிட்டி மோடு. சிட்டி மோட். ஓகே. ஸோ டிராஃபிக் அந்த மாதிரி ஓட்டுறதுக்குலாம் இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஓகே. ஸோ மோட் எப்படி சேஞ்ச் பண்ணுவீங்க? ஒன்றும் இல்லை, இங்கே ஒரு நாப் இருக்கு இல்லையா? ஓகே. இதை வந்து நம்ம வந்து திருப்பினோம்னா ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஓகே. இப்போ நம்ம ஸ்போர்ட் மோட்ல இருக்கோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணலாம் இது அப்படின்ட்டு. ஓகே ஷூர். ஓ, அந்த ஜெர்க்கை ஃபீல் பண்ண முடியுது. வாவ். ஹேண்ட்லிங் சூப்பரா இருக்குல்ல? ஸோ இது ஸ்போர்ட் மோடு. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்கனாமி மோடு, ஈகோ மோடு ஒன்று இருக்கு. ஓகே. எக்கானமி டிரைவ் மோட் ஸோ ஆக்டிவேட்டட். அதுவே சொல்லிடுது. அதுவே சொல்லிடுது. ஸோ இங்கே டிஸ்பிளேலையும் வரும் அந்த எங்க மோட்ல இருக்கீங்கன்ட்டு. ஓகே. ஓகே. அந்த கிரீன்ல ஐகான் கிரீன்லனா எக்கோ வரும். ஓகே. ஸ்போர்ட்னா வந்து ஆரஞ்சில் வரும். ஓகே. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருக்கும், லாக். அவ்வளோ ஸ்பீடா உங்களுக்கு எனக்கு பஞ்சியா இல்ல, பேக்லலாம் பஞ்சியா இல்ல. ஸோ அவ்வளோ இமீடியட்டா உங்களுக்கு பவர் கிடைக்காது. ஓகே. பட் நீங்க ஸ்ட்ரைட் லைன்ல போயிட்டே இருந்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆர்பிஎம் ஸ்லோவா இன்க்ரீஸ் ஆகி உங்களுக்கு அந்த இது கிடைக்கும். ஓகே. ஸ்பீட் கிடைக்கும். ஓகே. ஸ்போர்ட்ஸ்ல ட்ரை பண்ணுவோமா? ஸ்போர்ட்ஸ்ல ட்ரை பண்ணலாம். ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஓகே. ரெடி. வாவ். ஓ, சூப்பர்ங்க. செம்ம கண்ட்ரோல் இருக்குல்ல? செம்ம பஞ்சி. நாலாவது ஓடி பார்க்கலாமா? கண்டிப்பா. ஆக்சுவலா சிட்டி மோட்லயே எனக்கு பவர் ஜாஸ்தியாக தான் தெரியுது. வாவ். சிட்டி மோடே சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? இது ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்போர்ட் மோட் ட்ரை பண்ணி பாருங்க. எக்கானமி ட்ரை பண்ணி பார்க்குறேன் எப்படி இருக்கு. ஆக்சுவலாக எக்கானமியே வந்து ரொம்ப பவர் கம்மியெலாம் சொல்ல முடியாது. ஆக்சுவலாக இதை வச்சுட்டு நீங்கள் வந்து தாராளமாக ஓட்டலாம். உங்களுக்கு பாருங்களேன், டக்குன்னு ஸ்பீட்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பட் அந்த பஞ்சினஸ் மட்டும் இல்லை, டார்க்லாம் நல்லா கம்மியாகிடுது போல். அடுத்து ஸ்போர்ட்ஸ். ஸ்போர்ட் டிரைவ் மோட் ஆக்டிவேட்டட். ஓகே. வாவ். ஸோ நம்ம அதே அளவு தான் ஆக்சிலரேஷன் கொடுக்குறோம். பட் செம்ம பஞ்சியாக இருக்குது. இன்ஃபேக்ட் இது வந்து ஒரு சிமெண்ட்டில் தான் போட்டிருக்காங்க. யூஸ்வலாக சறுக்கும். அதாவது நீங்கள் இழுக்கும் போதே அந்த டயர் லைட்டாக சைடில் இழுக்கும். அந்த மாதிரிலாம் இல்லை. மேபி இந்த ஏபிஎஸ், அந்த ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், அந்த ரோல் ஓவர் இதெல்லாம் அப்ளை ஆகுதுன்னு நினைக்கிறேன். டேர்னிங்லாம் அப்படியே அவ்வளோ ஒரு ப்ரீஸாக திரும்புது. யூஸ்வலாக நம்ம ஃபாஸ்ட்டாக டேர்ன் பண்ணும்போது எப்படி இருக்கும், ஒரு சைடாக ரொம்ப இழுக்கும் இல்லையா, அந்த மாதிரிலாம் இல்லை. அது பாட்டுக்கு நம்ம எப்படி திரும்பவும் அப்படி திரும்புது. செம்ம பவர், செம்ம பவர் ப்ரோ. அண்ட் தேங்க்ஸ். நல்லா இருந்துச்சு ஓட்டுறதுக்கு. புழுதி பறக்குது. ஸோ கைஸ், எங்களால் முடிஞ்ச வரைக்கும் டீட்டெயிலாக இந்த ரிவ்யூ கொடுத்துருக்கோம். இன்ஃபேக்ட் ஷோரூமில் கூட இந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்களா தெரியாது. நம்ம ஃப்ரெண்ட் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார். இந்த வீடியோ நீங்கள் நெக்ஸான் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். உண்மையாலுமே இது ஒரு அமேசிங்கான கார் தான். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் ஸ்டே டியூன் அண்ட் பை.